வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். ஆகாஷ் நியூஸ் சேனல் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இப்போ என்ன விஷயம் சம்மந்தமாக இப்போ நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டேக் வாகனம் வைத்திருக்கும் ஹைவேயில் பயணம் செய்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த ஃபாஸ்டேக். ஃபாஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடுஞ்சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிற ஒவ்வொருத்தரும் வரி கட்டணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்டு. அது எத்தனை வருஷம் இந்த வரி அப்படிங்கிற அந்த டீட்டெயிலில் எவனும் இங்கே போட மாட்டான். ஒவ்வொரு டோல்கேட்லேயும் மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயாவது வாங்குகிறான். சரிங்களா? ஆமாம் சார், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான். ஒரு வண்டிக்கு 100 ரூபாய் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வண்டிக்கு 1000 ரூபா. சரிங்களா? 100 வண்டிக்கு 10,000 ரூபா, 1000 வண்டிக்கு, லட்சம் வண்டிக்கு. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10,000 வண்டி ஒன் சைடு கிராஸ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு 10,000 வண்டி கிராஸ் ஆகும். கணக்கு போடுங்களேன். மினிமம் 100 ருபீஸ் அப்படின்னா சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000ஆவது டோல்கேட் நம்ம கட்டியாகணும். சரிங்களா? அந்த ஃபாஸ்டேக் மூலயமா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாஸ்டேக் அமௌண்ட் நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறோம், இப்போ நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம்னா இன்றைக்கி அதை ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிப்போம். அந்த ஃபாஸ்டேக்குடைய அக்கௌண்ட்டில் நம்மளுடைய அமௌண்ட் போடும். அதாவது நம்மளுடைய பணம் ஏதோ ஒரு வங்கி பரிவர்த்தனை மூலயமாக ஃபாஸ்டேக்கில் சேருது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த பணத்தை போட சொல்கிறோம். ஒரு வேளை ஃபாஸ்டேக் மூலிமா நீங்கள் பணம் கட்டலைன்னா, உதாரணத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னா 200 ரூபாவா ஃபைன் பண்ணி கட்ட சொல்கிறோம், டபுள் சார்ஜ் கட்ட சொல்கிறோம். அதனால் அப்போ என்ன பண்ணுறாங்க, 200 நம்ம கட்டணுமேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே அந்த ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய வாகனம் எண் பதிவு செய்யப்பட்ட நம்மளுக்குன்னே ஒரு ஸ்கேனிங் மிஷின் ஒரு பேப்பர் ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. அது நம்ம அந்த ஸ்டிக்கரை வண்டியில் ஒட்டிப்போம். அதுக்கான அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு 1000 ருபீஸ், 2000 ருபீஸ், 5000 ருபீஸ்லாம் பணம் கட்டிடுவோம். நம்மளுடைய பணம் அதில் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டு 5000 ரூபாய் நம்ம கிளம்பும் போதே பணத்தை அதில் ரீசார்ஜ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த அமௌண்ட்டு அதில் தான் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், சாதாரணமாக ஒரு வங்கியில் நாம் பணம் டெபாசிட் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா வட்டி அப்படின்னு நம்மளுக்கு தரந்தே ஆகணும். ஃபாஸ்டேக் அமௌண்ட்டில் அப்படி யாரும் அந்த அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு வங்கியும் நம்மளுக்கு வட்டி தரதே கிடையாது. ஆனால் ஓம் பணத்தை அவன் மல்டியா, அதாவது பல கோடி ரூபா உள்ளே போட்டு வெளியில் எடுக்கிறான். நல்லா தெரிஞ்சிங்க. அது ஒரு நிறுவனம் ஃபாஸ்டேக்ன்றது ஒரு நிறுவனம். ஒவ்வொரு வங்கியில் இருக்குது. ஓகேங்களா? ஐடிபிஐ, ஐசிஐசி, இந்தியன் பேங்க் எல்லாத்துக்கும் ஒரு ஃபாஸ்டேக் கார்டு கொடுக்குறான். அந்த கார்டு கொடுக்குறான். நீ ஓம் பணம், அதாவது 1000 ரூபா தானே சார் நம்ம அசால்ட்டாக சொல்லலாம். இதே லாரியாக இருந்தால் ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணால் மினிமம் 500 ரூபா. 10 டோல்கேட் கிராஸ் பண்ணால், புரியுதுங்களா நான் சொல்கிறது? 5000 ரூபா. அது அவன் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரனா 10,000 ரூபா அந்த லாரிக்காரன் டெபாசிட் பண்ணாதான் போக முடியும், சரக்கு ஏற்றிக்கிட்டு போக முடியும். அந்த 10,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் பல கோடி ரூபா ஒரு நாளைக்கு இந்த ஃபாஸ்டேக்ன்ற பேரில் யாரோ ஒரு மீடியேட்டர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் மக்களோட பணம், ஏன் அண்ணன் தம்பியோட பணம் ஃபாஸ்டேக்ன்ற பேரில் ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அரசாங்கங்களுக்கு தெரியுதா தெரியலையா, மக்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டோல்கேட்காக தான் இந்த பணத்தை நீங்கள் வாங்குறீங்க. சரியா? அந்த சாலையை சரியாக பயன்படுத்துகிறீங்களா, பராமரிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம மக்களும் அதை சரியாக பயன்படுத்துறதும் கிடையாது. அதனுடைய நிறை குறையும் நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது. இத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பணம் அப்படின்னா, உதாரணத்துக்கு பூந்தமல்லியில் ஒரு டோல்கேட் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த டோல்கேட் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு டோல்கேட் அப்படின்னு வச்சுங்க. அடுத்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேல காவேரிப்பாக்கம். இப்போ இந்த இடைப்பட்ட தூரத்தை
பராமரிக்கப்பட வேண்டியது இந்த நெடுஞ்சாலைத்துறை தான். அதுக்கு தான் சார் இந்த பணத்தை வாங்குகிறோம் அப்படின்றாங்க. டோல்கேட்டில் போய் நம்ம கேட்டால், சார் நெடுஞ்சாலைத்துறைக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஆந்திரா பர்சனு, கர்நாடகா பர்சனு, நாங்கள் இந்த டோல்கேட்டை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், பணம் வசூல் பண்ணுறது தான் எங்கள் வேலை, ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மெயின்டெனன்ஸுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. எவ்வளோ பெரிய ஷாக்கிங். சரி, இந்த டோல்கேட் விஷயத்துக்கே வரேன், ஓகேங்களா. டோல்கேட்டில் இத்தனை நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் பணம் கொடுத்த வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்தில் அறிவித்தாங்க. அது இப்போ நடைமுறையில் இல்லை. ஒரு செங்கல்பட்டு டோல்கேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அந்த டிராஃபிக்கில் நின்று தான் வண்டி கிராஸ் ஆகுது. இது அந்த பீக் டேஸ் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம கண் கூட பார்க்கலாம். அதை விட ஒன்று, எமர்ஜென்சி அப்படி பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வைக்கணும், பாத்ரூம்ஸ் க்ளீனாக இருக்கணும், இந்த ட்ராவலிங் போகிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும், ஒரு ஹால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக கால் பண்ணால் SOS அப்படின்னு அங்கங்கே ஒரு பூத் இருக்கும். எமர்ஜென்சி அந்த எந்த பூத்துமே வேலை செய்யறதில்ல. அதில் எமர்ஜென்சினா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோனில் நம்ம பப்ளிக்கே சொல்லலாம், சார் வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு, கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கன்னா எந்த வித நிபந்தனையும் இன்றி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். பெட்ரோல் இல்லையா, பஞ்சரா, ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியாக, எல்லாமே அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் அந்த டோல்கேட்டில் இருந்து தான் அவங்க சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அந்த SOS எமர்ஜென்சி கால் அது இது வரைக்கும் வேலை செய்கிறதே கிடையாது. வைக்கிறான் பாருங்க, அதுதான், அதுக்கப்புறம் வேலை செய்கிறதே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். 90% டோல்கேட்டில் ஆம்புலன்ஸ் நிற்கிறதே கிடையாது. அதே மாதிரி அந்த கிரெயின் வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, எமர்ஜென்சி நடு ரோட்டில் நிற்கிதுன்னா அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் இருக்கணும். 90% எந்த வாகனமும் கிடையாது. இதெல்லாம் கேட்க வேண்டியது யாருன்னா பப்ளிக் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற அர்ஜென்ட்டில் இதெல்லாம் கண்காணிக்கிறதும் கிடையாது, கவலைப்படுறதும் கிடையாது. ரோட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒழுங்காக பேரிகார்டு போட்டு அந்த அந்த பேப்பர் ரிப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டி அதுக்கு 2 கொடி வச்ச 2 செக்யூரிட்டி வச்சு பராமரிக்கணும். அது எதுவுமே பண்ணுறது கிடையாது. கேட்டால் ஹைவே வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேடும் பள்ளமாக கிடக்கு. டயர் தேய்மானம், பெட்ரோல் தேய்மானம், டென்ஷன், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஹைவே பேட்ரோல் கூட அங்கே வந்து ஹெல்ப்புக்கு வர்றது கிடையாது. இதெல்லாம் பார்க்க வேண்டியது, பராமரிக்க வேண்டியதெல்லாம் ஹைவே டிபார்ட்மெண்ட் தான். இதை உன்னிப்பாக கேள்வி கேட்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட ஆட்சியாளர்கள், மாவட்ட அரசு ஊழியர்கள், அதாவது மாவட்ட ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் இதை உன்னிப்பாக பார்க்கணும். ஆனால் இதை யாருமே உன்னிப்பாக பார்க்கறது கிடையாது, பராமரிக்கிறதும் கிடையாது. உண்மை அதுதான். கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸோ நேஷனல் ஹைவேஸ் எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, ஸோ அதனால் நாங்கள் இதில் ஈடுபடுறது கிடையாது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறான். ஸோ இது தவறு. ஸோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் இந்த பொதுமக்கள், உங்கள் நிர்வாகத்துக்கு உட்பட்டதா. நாளைக்கு ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, அந்த ஹைவேயில் ஒரு கலவரம் நடக்குது, அங்கே ஏதாவது ஒரு 50 பேர் ஆக்சிடென்ட்ல சாகுறான் அப்படின்னா அந்த கலெக்டர் தானே பொறுப்பு. அந்த கலெக்டர் வந்தாகணுமே. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, சென்ட்ரல் மினிஸ்டர் வர சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை வர சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்களா? ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பீப்புள், மாவட்ட கலெக்டர், மாவட்ட SP, அந்த ஏரியா DSP, அந்த ஏரியா தாசில்தார், உங்கள் CM, டெப்டி CM, அந்த பகுதி MLA, அந்த பகுதி MP, எல்லாருமே தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம ஆணி வேரில் பிடிங்கி எரிஞ்சிடணும். ஸோ அதனால் இப்போ என்ன, திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் நான் ஆரம்பத்துலேருந்தே வரேன். 100 ரூபாய் டோல்கேட் அப்படின்னு இல்லாமல் அந்த 100 × 10 பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஏன் பணம் அங்கே இருக்குது. ஒரு லாரி அங்கேருந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா 5000 ரூபா 10000 ரூபா அந்த லாரி ஓனருடைய பணம் அங்கே இருக்குது. இதெல்லாம் டோல்கேட் கட்டிட்டு போகிறாங்கன்னா அது யார் தலையில் விழும்? யாருக்கு நஷ்டம்? அந்த விவசாயிகளுக்கு நஷ்டம், உற்பத்தியாளர்களுக்கு நஷ்டம். யார் தலையில் போய் விழுன்னு கேட்குறீங்கன்னா பொதுமக்கள் தலையில் விழும். சரி, இவ்வளவோ அந்த பொதுமக்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை முழுகா பராமரிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெடுஞ்சாலையை அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் எதுவும் பராமரிக்கிறதே கிடையாது. ஃபாஸ்டாகுடைய அமௌண்ட் எங்கே போகுது,
எங்களுடைய பணத்துக்கு முறையாக நீங்கள் வட்டி தருகிறீர்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ யார் சாப்பிட்றீங்க? அந்த ஃபாஸ்டாக்ன்ற பேரில் ஒரு தனியார் பிரைவேட் நிர்வாகம் சாப்பிடுதா, இல்லை அரசியல்வாதிகள் சாப்பிடுகிறீர்களா, இல்லை வங்கி நிர்வாகம் சாப்பிடுகிறதா? சார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டோல்கேட் சார்பாக ஒரு டோல்கேட்லேருந்து இன்னைக்கு 24 hours கலெக்ஷன் அமௌண்ட் ஒரு 1 கோடி ரூபா அப்படின்னு வச்சுங்க. இந்த 1 கோடி ரூபா அமௌண்ட்டு ஃபாஸ்டாக் மூலியமா ஒரு வங்கிக்கு போகுதுன்னா அந்த ஃபாஸ்டாக் கம்பெனி நிறுவனத்துக்கு இத்தனை லட்ச ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க. பொதுமக்கள் பணம், எவனோ உழைச்ச காசை உன் நிர்வாகத்துக்கு போடுறான். உன் நிர்வாகத்துக்கு போட்டு அதுக்கு வட்டி எவனோ ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரன் சம்பாதிச்சுட்டு போகிறான். எங்களுக்கு புரியல. யாருடைய உழைப்பை யாரை திருடி தின்கிறாங்க? என் பணம் சார், என் பணத்துக்கு தான் நீங்கள் வரி வாங்குறீங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. என் பணத்தை தான் நான் உழைச்ச உழைப்பு, 30 நாள் நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு பாக்கெட்டில் வைக்கிறேன். அந்த ரோடை கிராஸ் பண்ணுறேன், ஃபாஸ்டாக் மூலிமா 100 ரூபா கொடுத்துட்டு நான் ரோடை கிராஸ் பண்ணி போகிறேன். ஆனால் நான் 2 நாட்களுக்கு முன்னாடி 4 நாட்களுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபாஸ்டாக்கை ரீசார்ஜ் பண்ணுறேன். ஒரு 5000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு. இப்போ என்னுடைய அக்கௌண்ட், என் காருடைய வாகனத்தின் ஃபாஸ்டாக் பிட்ட தட்டிங்கன்னா ஒரு 3500 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுக்கலாம் முடியாது, ஒன்ஸ் டெபாசிட் பண்ணால் தான். ஓகேங்களா? நான் ட்ராவல் பண்ணது இப்போ நில் பேலன்ஸ் நான் வந்து அனைத்து பார்க்குறேன் 3400 500 இருக்குது அதில். அப்போ 1 வருஷமாக இருக்குது அந்த வண்டியை. நான் 1 இயரை நான் எடுக்கவே இல்லை. 1 இயராக அந்த பணம் ஃபாஸ்டாகில் இருக்குது. அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? இந்த மாதிரி காருக்கு விடுங்க, லாரிகளுக்கு ஆயிரமாக லட்சம். ஒரு இந்தியாவை சுற்றி ஒரு லாரி வருது அப்படின்னா மினிமம் அவன் ஒரு வாரத்தில் 50,000 ரூபா ஃபாஸ்டாக்கு பணம் கட்டுவான். அந்த 50,000 ரூபாய்க்கு லாரி ஓனருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? ஏன் அடுத்த உழைப்பை திருடி தின்குது? அது அரசாங்கம் திருடி தின்னாலும் தவறு தான், ஃபாஸ்டாக் தனியார் நிறுவனமும் அரசியல்வாதிகளும் திருடி தின்னாலும் தவறு தான். இதை மக்கள் தான் கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய நீதிமன்ற பிரச்சனையை ஆக்கிறாதீங்க. ஒவ்வொரு டோல்கேட் நிர்வாகத்துக்கும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட், அது ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் பராமரிக்கிறது அப்படின்லாம் சொல்லி கலண்டாதீங்க. உங்களை கிராஸ் பண்ணி தான் போகிறோம், அதுக்கு பணம் கட்டுறோம், மெயின்டெனன்ஸுக்கும் சேர்த்து தான் பணம் கட்டிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லைங்கிறதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த காவேரிப்பாக்கம் டோல்கேட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா சரியான பராமரிப்பு கிடையாது. நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா சரியான, இன்றைக்கி மழை டைமில் தண்ணியெல்லாம் முட்டிக்கு மேலே தேங்கி நிற்கும். சரியான பராமரிப்பு கிடையாது, ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, முறையாக ஹெல்ப் வாகனம் கிடையாது. சும்மா பேட்ரோல், ஹைவே பேட்ரோல்ன்ற சுற்றி வராது. யாருடைய கண்ட்ரோல்? ஹைவே பேட்ரோல்னு போட்டுக்கிறீங்க. அந்த வாகனத்தில் போலீஸ் வண்டியா தெரியல, ஹைவே டிபார்ட்மெண்ட் வண்டியா தெரியல, இல்லை அந்த டோல்கேட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான அவன் வண்டியா தெரியல. எமர்ஜென்சி கால் உன்னுடைய கிலோமீட்டர் அதில் நீ மென்ஷன் பண்ணணும்ல. இந்த டோல்கேட்டுடைய நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சார், அதுக்கு மேலே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எழுதணும்ல, போர்டில் ஏன் எழுத மாட்டீங்க? நிறைய டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் சென்னை டு நாகர்கோவில் போயிட்டு ரிட்டர்ன் வரேன். நிறைய டோல்கேட்டில் அந்த டோல்கேட்டோடைய ஊர் பேர் தெரியல, போட மாட்டீங்க. டோல்கேட்டோடைய ஊர் பேரே கிடையாது. இது பரனூர் டோல்கேட், ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட், தர்மபுரி டோல்கேட், சேலம் டோல்கேட், அந்த ஊர் பேரே கிடையாது. டோல்கேட், டோல் பிளாசா மொட்டையாக போடுறீங்க, தவறுங்க. போடுங்க, யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களோ அவங்க பேர் போடுங்க. நிறைய மக்களுக்கு அந்த டோல்கேட்டை ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கானே தெரியாமல் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஹைவே டிபார்ட்மெண்ட் தானே, அது இதுன்ற பிரச்சனை. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளே கிடையாது. டோல்கேட் நடத்துகிறவன் அத்தனை பேருமே அதை லீஸுக்கு எடுத்துருக்கு, கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கா, அதை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வசூல் பண்ணுறதுக்கே கவர்மெண்ட் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கீழே இருக்கு? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கு? அதை எழுதணும்ல, அந்த போர்டில் மென்ஷன் பண்ணணும்ல. அந்த ஆஃபீஸர் யாரு? அந்த டோல்கேட்டோடைய கான்ட்ராக்டர் யாரு? அந்த டோல்கேட்டோடைய அரசு நிர்வாகி யாரு? மாநில நிர்வாகி யாரு? மாவட்ட நிர்வாகி யாரு? தேசிய நிர்வாகி யாருன்ற அந்த ஃபோன் நம்பரோடைய ஏஇயா, ஜேஇயா, டைரக்டர் யாருன்ற பேரு, ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதிருக்குங்களா? நீ கான்ட்ராக்ட் கொடுங்க சார், தப்பு கிடையாது, எழுதணும்ல. இப்போ பழனி கோயிலுக்கு போகிறோம், பழனி கோயில் எந்த நான் போய் உரிமை கொண்டாட முடியுமா
சொல்லுங்க. அதுதான் அறநிலையத்துறை. பழனி தேவஸ்தானம் போர்டு அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கு. அந்த துறை யார் கண்ட்ரோலில் இருக்கு? அந்த மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்கு? அந்த டோல்கேட் யார் கண்ட்ரோலில் இருக்கு? பேர் எழுதுறோம் சார், ஜேஇஏஇ சூப்பரண்டென்ட் ஏதோ ஒன்று XYZ பேர் போட்டு ஃபோன் நம்பர் போடுங்க. எந்த டோல்கேட்லையுமே அதனுடைய எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாது. ரவுடி பய மாதிரி பேசுகிறாங்க. நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்கிறதுல எல்லாருமே கட்சி கொடியை கட்டிக்கிட்டு சில பேர் பணம் கட்டிட்டு போகிறான், பணம் கட்டாமல் போகிறேன். அது அவனுடைய ஆளுமை. அப்படி நம்ம கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா சார் அரசாங்க சொத்து சார், நாங்கள் அரசாங்க பிரதிநிதிகள்ன்ட்டு போகிறேன். அவனுக்கே தெரியல இது கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். சரி, கான்ட்ராக்ட் எடுத்தவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய காமெடி. தமிழ்நாட்டை சேர்ந்தவனே கிடையாது பாதி பேர். தமிழ்நாட்டில் இருக்கிற டோல்கேட் ஒவ்வொன்றத்துலையும் ஆந்திராவை சேர்ந்தவனும் கேரளாவை சேர்ந்தவனும் கர்நாடகாவை சேர்ந்தவனும் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இதை எல்லாமே மக்களுக்கு தெரியும் வண்ணம் கரெக்டான ஒரு போர்டு வைங்க. இந்த டோல்கேட் இந்த பேரில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இந்த டோல்கேட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரதிநிதியால் கண்காணிக்கப்படுகிறது, தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் கண்காணிக்கப்படுகிறது, மாவட்ட நிர்வாகம் மூலியமாகவும் கண்காணிக்கப்படுகிறது. அவங்கவுங்க ஃபோன் நம்பர் ஸோ ஃபோன் நம்பர் எழுதுங்க சார். ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுங்க. அவங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. வசூல் பண்றதுல மட்டும் இருக்காதீங்க. நிறைய டோல்கேட்ல நான் விசாரிச்சிட்டேன். பிரச்சனை என்றால் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே டைம் என் வண்டியிலே எடுத்திருக்கேன். இன்னைக்கு 12 மணிக்கு என் வண்டி கிராஸ் ஆகுது அப்படின்னு வச்சிங்க. மறுநாள் 12 3 நாளைக்கு அந்த என் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துடலாம். எப்படி? என் வண்டி கிராஸே ஆகலையே. என் வண்டி அந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன டோல்கேட்டு, ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது நான் வேற ரூட்டில் வந்துட்டேன் சென்னைக்கு. ஆனால் தொடர்ந்து 3 டேஸ் என் பணத்தை எடுக்கிறான். நான் போய் கேட்குறேன், டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறான். அது எப்படி கரெக்டாக அந்த 12 மணிக்கு எடுப்பேன்? என் வண்டி கிராஸே ஆகலையே, எப்படி டெக்னிக்கல் ஃபால்ட்டு? இப்போ கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் வண்டியில் நீ பணம் எடுப்ப? அந்த பணம் எங்கே போகுது சார்? இந்த மாதிரி ஒரு 100கணக்கான கம்ப்ளைண்ட் சார். சரி, என் பணம் வருமா ரிட்டர்ன்? தெரியாது சார். நீங்கள் மெயில் அனுப்புங்க. யாருக்கு அனுப்பணும்? பதில் கிடையாது. அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த பிறகு அடுத்த ஒரு 20 நாளில் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒருத்தன் வந்து நிற்கிறான். சேம் ப்ராப்ளம். என்னப்பா, இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். என்ன சார், கான்ட்ராக்ட் மாறிடுச்சு சார். யார் கேட்குறோம்? நீங்கள் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கேட்டுங்க. எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்ரஸ் கொடுப்பா? தெரியாது சார். நெட்டில் சர்ச் பண்ணீங்க. நெட்டில் சர்ச் பண்ணீங்க. எவ்வளோ பெரிய மோசடியான ஒரு வேலை பார்த்தீங்களா? நம்மளுடைய பணத்தை இந்த அரசாங்கமே திருடி திங்குது. ஓகேங்களா? இன்னைக்கு 100 ரூபா ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். 5000 ரூபா போடுறீங்கன்னா ஒரு நாள் ஆனாலும் அந்த ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் அந்த வாடிக்கையாளருக்கு போய் சேரணும். நான் கிராஸ் பண்றதுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க. ஆனா என் பணம் ஒரு நாள் ஃபாஸ்டாக்ல இருக்கு. அந்த ஃபாஸ்டாக் நிர்வாகம் எனக்கு வட்டி தரணுமா தரக்கூடாதா? அந்த ஃபாஸ்டாக் நிர்வாகம் எனக்கு பணம் தரணும், வட்டி தரணும். எந்த பேங்க் மூலியமா கட்டுறனோ அந்த பேங்க் என் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். ஏன் போட மாட்டேங்குது? அந்த பணம் யாருக்கு கையாடல் பண்றீங்க? அந்த வட்டியை யாரு கையாடல் பண்றீங்க? எந்த ஒரு நிறுவனமும் வாடிக்கையாளருக்கு என் பணம் அங்கே போகுதுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுத்தாகணும். அப்ப இதுக்கு இந்த வட்டியை யார் யார் திருடி திங்கிறீங்க? அப்ப ஸ்டேட் ஹைவே, சென்ட்ரல் ஹைவே, ஸ்டேட் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாருமே கூட்டு கலவாணிகளா சொல்லலாமா? மினிஸ்டர்ல இருந்து அதிகாரி வரைக்கும். ஸோ மக்கள் நீங்க பல்கா ஃபாஸ்டாக் பணம் கட்டாதீங்க. ஏன்னா இன்னைக்கு 1000 தானே நம்ம நினைக்கலாம். நம்மளுக்கே கணக்கே தெரியாம ஒரு 5000 ரூபா பணம் கட்டியிருப்போம். நம்ம டிராவல் பண்ணாமல் இருப்போம். நம்ம பணம் அங்கே கிடக்கும். லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு ஆன்லைன்லேயே பணம் கட்டலாம். லாஸ்ட் மினிட் கட்டுங்க. அதேமாரி எந்த டோல்கேட்டில் பிரச்சனை என்றாலும் இறங்கி போய் வண்டி அப்படியே நிப்பாட்டுங்க. நகர்த்தாதீங்க. டிராஃபிக் ஆகுது பண்ணுதுலாம் பார்க்காதீங்க. நடு ரோட்டில் அப்படியே நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினதான் வருவான், என்ன ஏதுன்னு கேட்டு வருவான். வந்தோடனே உங்கள் அதிகாரி மேலதிகாரியை கூப்பிடு, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கடான்னு சொல்லி ஃபைட் ஃபார் ரைட் ஃபைட் பண்ணுங்க. நான் இறங்கி அடிதடி பண்ண சொல்ல, உங்களுடைய சரியான கோரிக்கையை நின்று போராடுங்க. அப்போதான் அந்த பிரச்சனையை அடுத்தவனுக்கு பண்ண மாட்டான். படித்தவங்களே அவன் ஏமாத்த போது படிக்காதவங்கள பாமராருங்கள
சொல்லுங்க, எத்தனை அரசியல்வாதிகள் ஏமாத்திட்டு அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்கள என்ன விட்டுருவாங்க, இந்த விவசாய தக்காளியும் வெங்காயமும் லாரியில ஏத்திக்கின்னு வருவான், அவனை போட்டு அவ்வளோ டார்ச்சர். ரெண்டாவது, ஒரு சில டோல்கேட்டில் நான் குறிப்பிட்டு பார்த்தேன், இந்த போலீஸ்காரங்க ஹைவே டிபார்ட்மெண்ட் கரெக்டாக அந்த லாரிகளை கணக்கிட்டு வந்து அங்கே நிற்கிறாங்க. அது ஒரிஜினல் போலீஸா டூப்ளிகேட் போலீஸானே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறான். ஓகேவா, அவன் நின்றுக்கிட்டு இருக்கான், நின்றுக்கிட்டு கரெக்டாக அந்த வண்டியை மடக்கிறான். ஒரே டைம் சேல் டேக்ஸ் வண்டி வந்து நிற்குது, இன்கம் டேக்ஸ் வண்டி வந்து நிற்குது. ஓகேங்களா, இது சேல் டேக்ஸா இன்கம் டேக்ஸா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி எல்லோன்ற நிற்கிறான், டிராஃபிக் நிற்கிறான், எல்லாருமே ஒன்றா நிற்கிறேன். இந்த லாரிக்காரன் மிரள்றான், இப்படி இப்படி அந்த டோல்கேட்டை தாண்டோன்னு இப்படி திருப்புறான், பயத்துல வண்டியை ஓட்டுறான். உள்ள நல்ல பொருள் இருக்கு, கெட்ட பொருள் இருக்கு, அது மேட்ரு வேறு கிடையாது. ஐயோ நம்ம கிட்ட 500 ரூபா பிடிங்கிருவானோ 1000 ரூபா பிடிங்கிருவானோன்னு பயத்திலேயே வண்டி ஆடவரமா ஓட்டுறானுங்க. அந்த இடத்துலலாம் பாருங்க நிறைய ஆக்சிடென்ட். அதே மாதிரி ஒவ்வொரு டோல்கேட்டுடைய ஆரம்பத்திலையும் டோல்கேட் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் அனுமதி இல்லாத சாலையை ஆக்கிரமித்து கொண்டு நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள் இருக்கு. அது சிறு வியாபாரிகள் தான் அப்படின்னாலும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும், அதே சமயத்தில் அந்த சாலை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை பார்க்க வேண்டியது யாரு? இந்த டோல்கேட் வசூல் பண்ணுறவங்க தான். அதே மாதிரி இந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூடுமான வரைக்கும் இந்த பேசஞ்சர்ஸ், இந்த டிராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸு போகிற வண்டியை அடைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளியூர் பஸ்ஸை நிப்பாட்டி அதில் ஏறுறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நின்று தான் போகணும். அந்த நிற்கிறதுக்கு அதெல்லாம் பஸ் ஸ்டாண்டா சொல்லுங்கள், அதை ஒரு க்ரௌடு நின்றுக்கிட்டு இருக்கு. சப்போஸ் அந்த டோல்கேட்டில் வேகமாக ஒருத்தன் வந்து கிட்ட வந்து பிரேக் அடிக்கிறான், சப்போஸ் பிரேக் பிடிக்கல அப்படின்னா டோல்கேட் மேலேயும் ஏறும், பேசஞ்சர் நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு அவன் மேலேயும் ஏறும். அதனால் இந்த வெளியூர் பேசஞ்சர் தயவு செஞ்சு அந்த டோல்கேட்டை ஒட்டி பூத்தை ஒட்டி நிற்காதீங்க, போகிற வாகனத்துக்கு வழி விடுங்க. அதே மாதிரி அங்கே உள்ள ஊழியர்கள், டோல்கேட் ஊழியர்கள் அந்த பேசஞ்சர்ஸை அங்கேருந்து ஏற அனுமதிக்காதீங்க. ஏதாவது ஒரு வண்டி ஏற்றி எவனாவது செத்து போனால், வயசானவங்களோ குழந்தைங்களோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா டோல்கேட் ஊழியர்கள் தான் குற்றவாளிகள். ஆமாம், இடித்த வாகனம் வேறு, அது செகண்டு. அனுமதிச்ச நீ தான் மேஜர் குற்றவாளியாக இருப்ப, நீ எல்லாத்துக்கும் சாட்சி சொல்ல வரணும். ஸோ அது தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பயணிகள், வாகன பயணிகள், வாகன உரிமையாளர்கள், நான் இது வரைக்கும் நம்ம பேசுனது பல பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். புரியலைன்னா 2 வாட்டி கேளுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய பணம் உங்களுடைய உரிமை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த லாங் ட்ராவல் காரில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். ஸோ உங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகள் நிறைவேறணும்னா சாலை நெடுஞ்சாலைத்துறை, இந்த டோல்கேட் வசூல் பண்ணுற அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே ஒத்துழைக்கணும், சரியா? அதனால் உங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகளை உடனடியாக அங்கங்கே நிவர்த்தி பண்ணிக்கிறதுனால தான் நீங்கள் பட்ட கஷ்டம் அடுத்தவன் பட மாட்டான். ஸோ நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு வேண்டுகோள், சின்ன சின்ன அந்த ரோட்டில் பேட்ச் ஒர்க்கெல்லாம் போட்டு வண்டியை மேலும் டேமேஜ் ஆக்காதீங்க, ஓகேங்களா? ஒரு ரோடு போடுறீங்கன்னா அது கம்ப்ளீட்டடாக பேட்ச் ஒர்க் முழுசாக முடிங்க. பிட்டு பிட்டாக போட்டுட்டு வாகனத்தை டயர் தேய்மானம், வண்டி அடிபடுது, கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது, ஆக்சிடெண்ட்டே உங்களால் தான். வண்டி ஆக்சிடெண்ட்டு வேகம் அதெல்லாம் வேற. இந்த ஏற்ற இறக்கமாக ரோடு இருக்கும்போது அவன் வாகனத்தை கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நெடுஞ்சாலைத்துறை உங்களுடைய சேவையை சரியாக செய்யாததால் தான். ஸோ கவர்மெண்ட்டுடைய ஒர்க்கே சர்வீஸ் தான், அந்த சர்வீஸை ஒழுங்காக செய்யுங்க, நியாயமாக செய்யுங்க, சரிங்களா? ஸோ ஃபைட் ஃபார் ரைட் உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. வாழ்க வளமுடன்.